இப்போ ஜெயிலுக்கே போனாலும் சரி, இனிமேல் வாழ்நாள் முழுக்க அங்கேருந்து வராமல் கிடந்தாலும் சரி, என்னோட ஆட்டத்தை நான் சும்மா விட போகிறதில்ல. உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்க. சௌமியா, நம்ம பிள்ளையவே நம்ம கிட்ட இருந்து பிரித்து நமக்கு எதிராக மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கல்ல, அவங்கள நான் சும்மா விட போகிறதில்லங்க. சௌமியானா யாருன்னு இனிமே காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. போதும், நான் அமைதியாக இருந்து ஜெயிலுக்குள்ளே களி தின்ன வரைக்கும் போதும். இதுக்கு மேலேயும் நான் அப்படி கடந்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எல்லாரும் வேணும் வேணும்னு பொறுத்து போன ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறேன். இனிமேல் இந்த சௌமியா யாருங்கிறது எல்லாருக்கும் காட்டுறேன். என்னடா பாவாட, அன்னைக்கே எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு பாக்கி இருக்கு? தோரணம் செட்டிங்கு, மைக் செட்டுன்னு அதுக்கெல்லாம் தனி காசு வாங்கிட்டேன். இந்த லைட் செட்டிங்க்கு தனி அமௌண்ட்டா, அது கொஞ்சம் ஊருக்குள்ள எல்லாம் போட்டதுனால அதுக்கு விலை கூடன்னு பேசியிருந்தேன். நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரிடா, அப்ப அதெல்லாம் பேசும்போது கணக்கா பேசிடணுமா இல்லையா? திருவிழா முடிஞ்சு 4-5 நாள் ஆச்சு, இப்போ வந்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எதை போய் எந்த கணக்குல சேர்க்கறது? அண்ணே, அந்த விஷயத்துல தப்பு என் மேலதான். நான் தான் அவன்கிட்ட கொஞ்சம் தெளிவா கேட்டிருந்திருக்கேனே. நம்ம ஊர் உள்ளூர் பைய தானே, சரி சரியா இருப்பேன்னு நினைச்சேன். எல்லாரும் காசு விஷயத்துல கொஞ்சம் இழுவரியா தானே இருக்காங்க. நம்ம தான் கவனமா நடந்துக்கிறணும் போல. பாவாட, காசு பணம்னா எல்லாரும் அப்படித்தான். ஆனா நம்ம பேச வேண்டியதை கணக்கா கரெக்டா பேசிக்கிறேன்னு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆளுக கிட்ட எல்லாம் எழுதி வாங்கிரு. அப்புறம்தான் பிரச்சனை இல்லாம இருக்கும். இனிமே செஞ்சுக்கிறோம்னே. சரி சொல்லு, அப்ப இந்த லைட் செட்டப்புக்கு எவ்வளவா? ஊருக்குள்ள லைட் செட்டிங்க்கு தனி அமௌண்ட் போட்டிருக்கானே. அதுக்கு அப்புறம் 2 நாள் கரண்ட் இல்லாம ஜென்ரேட்டர்ல ஓடிச்சு போல் இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து 27,000 ரூபாய் கேட்குறேன். சரி, நான் அப்ப ஐயாட்ட கேட்டுட்டு கணக்கு வழக்கு பார்த்து சாயங்காலம் தரேன். நீ போய் விவரத்தை சொல்லிடு. சரிண்ணே சரிண்ணே. இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது பாவாட. திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு நொடநாட்டையும் சொல்லிட்டு காசு கேட்கற வேலை வச்சுக்க கூடாது. எதா இருந்தாலும் முன்னாடியே முன்கூட்டியே இதுக்கு இம்பிடுத்தேன்னு நேரடியா பேசிட்டு ஆரம்பிக்கணும். புரியுதா? சரிண்ணே சரிண்ணே. இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக சொல்லலடா. நம்ம பணம்னா பரவாயில்ல, ஊர் பணம், ஊர் மக்களுக்கு பதில் சொல்லியாகணும். அவங்களும் ஒவ்வொருத்தவங்க கஷ்டப்பட்டு தானே இந்த காசை கொடுக்குறாங்க. அப்போ அதுக்குண்டான பணத்தை நம்ம கரெக்டாக செலவழித்து கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? அதுக்காகத்தான் சொல்கிறேன். நல்லதுண்ணே நல்லதுண்ணே. சரிப்பா, அப்போ நீ சாயங்காலம் கோயிலுக்கு வந்துரு. நான் ஐயாட்ட பேசிட்டு விவரத்தை சொல்லி பணத்தை கொடுத்துட்றேன். சரிங்கண்ணே. உள்ளூருக்காரனாச்சேன்னு இவனை கொண்டுட்டு வந்து விட்டோம்னா தேரை இழுத்து தெருவில் விட்டுருவேன் போல் இருக்கே. எடுத்த எடுப்புலயே அண்ணங்கிட்ட அசிங்கமாக போச்சு. அம்மா துணி துவைக்கிறாங்கப்பா, ஏதாவது வேணுமா? இந்த கணக்கு வழக்கு நோட்டு உள்ள பீரோக்கு மேலே வச்சிருக்கேன், அதை சத்த எடுத்துட்டு வரியாம்மா? ஒரு பேனா ஒன்று கொண்டுட்டு வா. சரிப்பா. வணக்கம்ண்ணே. அடடே தம்பி, வாங்க தம்பி, வாங்கப்பா வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களப்ப? நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்காங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்ப்பா. நீ நல்லா இருக்கியா? என்ன உன் உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ அடிபட்ட காயமெல்லாம் ஆறிடுச்சா? நானும் அன்னைக்கு வந்ததுக்கப்புறம் வரவே இல்லை. இன்னைக்கு போவோம் நாளைக்கு போவோம்னா இந்த எலெக்ஷன் வந்து அப்படியே போக விடாம பண்ணிருச்சு. எதுவும் மனசுல வச்சுக்கிறாத தம்பி, உடம்புக்கு நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் நல்லா இருக்கேன். நீங்க தலைவர் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாழ்த்துக்கள்ண்ணே. நல்லது நல்லது தம்பி. ஐயோ, நிக்க வச்சே பேசிட்டு இருக்கனே. உட்காருங்கப்பா, இந்த கட்டில உட்காருங்க. ஐயோ அண்ணே, பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. அட உட்காருங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க. இந்த எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. முரளி தம்பி வந்திருக்கனே, அம்மா வர சொல்லுமா. என்னப்பா? முரளி தம்பி வந்திருக்கனே, அம்மா ஓடி போய் வர சொல்லு. ஐ முரளி என்ன? என்ன டாக்டர்மா, எப்படி இருக்கீங்க? உங்க 2 பேருக்கு நல்ல அறிமுகம் போல் இருக்கே. இல்லாம இருக்குமா? அன்னைக்கு டாக்டர்மா இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும்னு என்னாலேயே சொல்ல முடியல. தக்க சமயத்துல டாக்டர்மா தானே எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. நான் சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அம்மா சொல்லக்கூடாதுண்ணே, நான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலே போகல. மேடம் கொடுத்த மெடிசன்லயே சுத்தமா கியூர் ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அண்ணா, இப்போ உங்களுக்கு ஓகேவா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒண்ணுன்னா தான் ஓடி வந்து உங்ககிட்ட பாத்துக்கலாம்ல. அண்ணா, கிண்டல் பண்ணாதீங்க. அட, கிண்டல் பண்ணல, உண்மையை தானே சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு டாக்டர், அதுவும் பொண்ணு டாக்டரா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் அண்ணனுக்கு தான் கங்கரா சொல்லணும். அண்ணன், உண்மையாவே உங்க பொண்ணை நீங்க டாக்டருக்கு படிக்க வைக்கிறது பெரிய விஷயம்ண்ணே. இதை நினைச்சு நானே ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். எல்லாம் உங்களை மாதிரி படித்தவங்களோட ஆசீர்வாதம் தான் தம்பி. அவளுக்கும் அந்த மாதிரி நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், நம்மளும் டாக்டர் ஆகி இந்த ஊருக்கு நிறைய செய்யணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. பிள்ளைகளை டாக்டராக்கி பார்க்கணும்னு எங்களுக்கு கனவு. அந்த கனவு நிறைவேற்றிருக்குன்னு தான் சொல்லணும். பிள்ளையும் அதுக்கேற்றது மாதிரி ஒத்துழைச்சு நல்லா படிக்கும். கவுன்சிலிங்கே எல்லாம் கிடச்சிருச்சுப்பா. பெருசாக ஃபீஸ் கூட கட்டுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் கட்டுனா போதும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம்ண்ணே.
போதும் நீ என்னத்தை படிச்சேன்னு இதோட படிப்பை நிப்பாட்டாம அதோட ஆசைக்கும் உங்களோட கனவுக்காகவும் நீங்கள் ஓடுறீங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக நம்ம ஊருக்கு ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு ஒரு டாக்டர் வரப்போகிறாங்க. அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் மேடம். தேங்க்ஸ்ண்ணா. நிம்மி ஓடுறா ஒரு சேர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே அம்மா போய் கூட்டிட்டு வா. ம் சரிப்பா. அம்மா அம்மா முரளி என்ன வந்திருக்காங்க. தம்பி நீங்க நட்டமே நிக்கிறீங்களே, உட்காருங்க தம்பி. அட இருக்கட்டும் பரவாயில்லண்ணே. அட உட்காருங்க தம்பி, உட்காருங்க. அப்பா சேர்ப்பா. கொடுத்துட்டு போமா, போய் அம்மா வர சொல்லு போ. டெய்ல போன பையன் நான் வந்துடுறேன் அந்த வந்துடுறேன்னு போன் அடிக்குது, ஆளை காணமே. இம்புட்டு நேரமா கூட்டிட்டு வர்றதுக்கு. மருதாயி என்ன வேணும்? என்னடி என்ன வேணும்னு கேட்குற? சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட வேணாமா? சாப்பிடலாம் செத்த பொறுங்க, இந்த அப்புறமே சாப்பிடுவான். அடி வயிற்று பசிக்குது, போய் சோறு ஓடு. சாப்பிடுவேன், இப்ப என்ன அவசரப்ப தானே காப்பி குடிச்சியே, செத்த சென்று சாப்பிடலாம், பொறுத்து இருங்க. அடி எப்போ சாப்பிடுவிய? சோறு ஆறி போய்கிட்டு இருக்கு, சூடா சாப்பிடுங்கன்னு புலம்புறவ இன்னைக்கு வயிற்று பசிக்குதுன்னு வந்து நிக்கிறேன். அப்புறம் சாப்பிடுங்க இப்புறம் சாப்பிடுங்கன்றீ என்ன? வயிற்று பசிக்குது, சோறு ஓடுறியே. ஐயோ ரோஹித் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ரோஹித் வந்தா அவன் அப்புறம் சாப்பிட்டுட்டு போறியான். எனக்கு இப்ப சோறு ஓடு, வயிற்று பசிக்குதுல்ல. அவன் வரட்டும்ங்க, எல்லாருமா உட்காந்து சேர்ந்து சாப்பிடலாம். என்ன எல்லாரும்னு ஒரு படியை இழுக்குறி? என்ன எந்த எல்லாரும்? என்னங்க இப்படி கேக்குறிய? அதன் சௌமியா வெளியே வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாலாம், ரோஹித் கூட்டிட்டு வரோம்னு சொன்னேன்ல. ஒத்துக்கிட்டாளா? என் பேரன் போட்ட கண்டிஷனுக்கு ஓகே சொல்லி அதுக்கப்புறம் வேறான்னு சொல்லிடியே. ஏதோ ஒன்று, எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவான். எம்புட்டு நாளாச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு. அவன் செயலுக்கெல்லாம் போவேன் இப்படி பண்ணுவேன்னு நம்ம என்ன நினைச்சா பார்த்தான், அதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அடி அறிவு கட்டவளே, அவ நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி என்னென்ன பாடுபடுத்த காத்திருந்தா, அவ வருகையை நினைச்சு இப்படி காத்துக்கிட்டு இருக்க. அறிவு இருக்காடி உனக்கு? ஆரம்பிச்சிட்டீல? அவன் தான் சின்ன பையன், ஏதோ விவரம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான்னா நம்மளும் அவன் போற போக்குக்கெல்லாம் போக முடியுமா? அப்ப குடும்பமா இருக்குமா? அப்ப மறுபடியும் உன் மையனை மடியில் ஒதுக்கி வச்சு தாளாட்டு பாட போறியா? இம்புட்டு பண்ணினது உனக்கு அடங்கலையா? அதுக்காக அப்படியே தண்ணி தொளிச்சு விட்டுருமா? அவன் தான் புத்தி இல்லாம பண்றேன், அதுக்காக நம்மள அப்படி இருக்க முடியுமா? ஏதோ குடும்பம்னா ஒரு நேரம் அடிச்சுக்கிறதையும் குடிக்கிறதையும், அடுத்தடுத்து நம்ம சொல்லியை நம்ம பார்க்கணும்ல. ஓடி போக்கத்தவளே, உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய நான் உலகத்துல பார்த்தது இல்லடி. கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்க சொன்னா மருமக, அதுக்கு துணையா வந்து கையெழுத்து போட்டு சேர்த்து விடுறோம்னு சொன்னியா உன் மையன். அவன் வர்றதுக்கு இவங்க வழி மேல வெளி வச்சு காத்திருக்காகலாம், வருகைக்கு இவங்க சோறாக்கி வச்சிருக்காகலாம். நீ எல்லாம் போடி போ, நீ எல்லாம் என்ன கெதியாக போறிய தெரியல. போ. எங்க போறீரு? ஆரத்தி தட்டு கரைச்சு கொண்டுட்டு வர போறேன், சேர்ந்து வா. ஆழத்தி எடுத்து நம்ம தலையில நம்மளே ஊத்திக்கிருவோம். ராசாமி, உனக்காகத்தான் அப்பத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒடிய எங்கயா ஆளக்கான? யார பாக்குறீங்க பத்தா? அப்பன தண்டை, என் பிள்ளையத்தான் பாக்குறேன். கூப்பிடத்தானே போனேன். வந்தா வரட்டும், அவங்கள கூப்பிட நீங்க ஏன் காத்துட்டு இருக்கீங்க? எல்லாம் உன் தாத்தனுக்கும் உனக்கும் சொன்னா புரியாது. அப்பா எதுல வந்துகிட்டு இருக்கேன், தனி வண்டியில வரேனா? அப்பத்தா, நான் உங்ககிட்ட நைட்டே எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிட்டேன்ல. திரும்பவும் நம்ம குடும்பம் ஒரே மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அதெல்லாம் சரிதாண்டா. எங்க ஆளுக்கான எதுல வர்றாங்களா? அவங்க என்ன ஃபாரினுக்கு ட்ரிப்பு போயிட்டு வர்றாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. வருவாங்க. என்னடா இப்படி பேசுற? அவன் மனசு கஷ்டப்படும்ல. உங்க ஐயார் மாதிரி நீனும் இருக்க கூடாதுப்பு. நான் போட்ட கண்டிஷன் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான். நீங்க 2 பேரும் இனிமேலாவது மரியாதையோட வாழணும்னா நான் போட்ட கண்டிஷன் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க, அப்பதான் நீங்க மரியாதையோட வாழ முடியும். அப்பதா ஆமாப்போ, என்ன மரியாதை? பெத்த உள்ளைக்குள்ள என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அப்பதா, நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இனிமேலாவது சுயமரியாதையோட வாழ பாருங்க. அடடே தம்பி. அக்கா உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? அன்னைக்கிளி, நம்ம போய் தம்பியை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா தம்பியே நம்ம வீடு தேடி வந்திருக்கு பாரு. காலையில கூட சொல்லிக்கிட்டு இருந்தாருப்ப, தம்பி வீட்டுக்கு போகணும் போய் பார்க்கணும்னு. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அண்ணன் நினைச்சா தம்பி வந்துட வேண்டியதானே? எப்போதும் இப்படியே இருக்கணும்ப்பா. உங்க குணத்துக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? அடிவட்டதெல்லாம் தேவையில்லையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா, நான் நல்லா இருக்கேன். அண்ணனுக்கு தலைவரானதுக்காக வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே அண்ணன் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன தம்பி, அண்ணன் தம்பின்னு அப்புறம் என்ன கோரிக்கை? என்ன செய்யணும்னு சொல்லுங்க.
இல்லைண்ணே, அண்ணனா உரிமையா கேட்குற விஷயங்களை அண்ணன்கிட்ட கேட்டுறலாம். ஒரு ஊர் தலைவரா உங்ககிட்ட கேட்கணும், அதான். சொல்லுங்க சொல்லுங்க தம்பி, என்ன செய்யணும்? அண்ணே, நம்ம ஸ்கூலுக்கு கேஸ் நடந்தது. பெரியப்பா வீட்டுக்கும் நம்மளுக்கும் இவ்வளோ நாள் போட்டியில இப்பதான் கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாயிருக்கு. இனிமே இதே ஊர்ல இருந்து நான் தான் ஸ்கூலை கவனிச்சுக்க போறேன். நல்லது நல்லது தம்பி, பத்தி தானே உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. மற்ற ஊரை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் உள்ள குழந்தைங்க தான் நம்ம ஸ்கூலுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம்னு கணக்கெடுத்து பார்த்தேன். அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, நம்ம ஊர் பசங்க எல்லாருமே 9 மணிக்கு ப்ரேயர்னா கிட்டத்தட்ட 9:45 10 மணிக்கு தான் ஸ்கூல் கேட்டுக்கே என்ட்ரு ஆகுறாங்க. அதில் லேட் கமர்ஸ்ன்னு கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் கிளாஸ் ஹவர்ஸில் லேட்டாக வந்ததுக்காக கிளாஸ் டீச்சர்ஸ்ன்னு கொஞ்சம் நேரம்னு கிட்டத்தட்ட 2 hours 1.5 hours அதுலேயே அவங்களுக்கு போயிடுதுன்னு. அதனால குழந்தைங்களோட படிப்பும் பாதிக்கப்படுது. ஆமாம் தம்பி, நான் அதை கேள்விப்பட்டேன். ஆனால் பாருங்கள், பிள்ளைய வேணுக்கும்னு லேட்டாக வர்றதில்ல. பஸ்ஸு வசதி கொஞ்சம் கரெக்டாக இல்லை. எல்லார் வீட்லேயும் வண்டி வாகனம் காருன்னு இல்லை தம்பி. பாதிக்கு பாதி பேர் நடந்து தான் போகுதுங்க. பாதிக்கு பாதி வீட்டில் வசதி இருக்கிறதுனால சைக்கிள் வாங்கி கொடுத்துட்றாங்க. 7 மணிக்கே பஸ் வர்றதுனால அறக்க பறக்க சாப்பிட்டுட்டும் சாப்பிடாமலும் பெரிய பிள்ளையே கிளம்பி ஓடிடுதுங்க. சின்ன பிள்ளைய ஆட்டோ காருன்னு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி போக கொஞ்சம் சிரமந்தான்ப்பா. அதை நான் என்னென்னு பேசணும். மாடனு கூட இதை பத்தி தானே மாமா சொன்னேன். ஓ, அவங்களும் பேசியிருக்காங்களா இதை பற்றி? ஆமா தம்பி, ஊர் தலைவர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் செய்ய போறோம்னு கோரிக்கை எழுதும்ல, அதுல நம்ம மாடனும் முதல் கோரிக்கையா இதைத்தான் வச்சிருந்தேன். புள்ளைய காலையில 7 மணி 8 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி ஓடுறதுக்காக சாப்பிடாம கொள்ளாம பஸ் போகுதுங்க. அந்த ஒரு பஸ் 7:30 பஸ்ஸை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பஸ் 9:30 10 மணிக்குத்தேன். அதனால பிள்ளைகளோட படிப்பும் பாதிக்கப்படுது, உடல்நிலையும் பாதிக்கப்படுது. நிதாமும் காலையில ஒரு 8:30 போல பஸ் நிதாமும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு அவதான் சொல்லி இதை எழுத சொன்னேன். அதை மாமா கூட பேசிக்கிட்டு இருந்தாங்களே. சூப்பர்ண்ணே. பெரிய பசங்க காலையில் 7:30 கூட பஸ்ஸில் போயிட்டா ஓகே தான். ஆனால் சின்ன பசங்க காலையில் கிளம்பி குளிச்சு ரெடியாகி அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். 8:30 மணிக்கு ஒரு பஸ் வந்துச்சுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். கண்டிப்பாக தம்பி, என்னன்னு மணி எழுதி கொடுப்போம், அதுக்கான வேலைப்பாடுகளை செய்வோம். கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகளை நம்ம கரெக்டாக செயல்படுத்திக்கிறணும்ல. என்னோட பாயிண்ட்டும் அதுதானே. மக்களுக்காக கவர்மெண்ட் நிறைய சலுகைகள் கொடுக்குது. அதை நிறைய கிராமத்தில் செயல்படுத்தாமலும் அதை அனுபவிக்காமலுமே இருக்கும். அதை நம்ம கரெக்டான விதத்தில் அனுபவிச்சுக்கிறணும். நம்ம தான் அதுக்கான இதில் கொஞ்சம் இறங்கி அதுக்கான வேலைப்பாடுகளை கொஞ்சம் பார்க்கணுன்னே. இவ்வளோ நாள் அசால்ட்டாக இருந்தது மாதிரி இருக்காமல் குழந்தைங்களோட படிப்புக்காக நம்ம தான் திரும்பவும் போய் மறுபடியும் அதுக்கான அதிகாரிகளை பார்த்து செய்ய வேண்டியதை செய்யணும். சரிங்க தம்பி, அப்போ உங்கள் ஸ்கூல் விவகாரத்தை நீங்களும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நானும் ஊர் பிரச்சனையை எடுத்து வைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து போய் நாளைக்கு அதிகாரியை பார்த்து மனு கொடுத்துட்டு வந்துடுவோம். இன்னும் 20 நாளுக்குள்ளே அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்து பள்ளிக்கூடம் திறக்கும் போது பிரச்சனை இல்லாமல் சரியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அப்போ காலையில் 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாங்களா? கண்டிப்பாக தம்பி. சரிங்கண்ணே. இதை பற்றி பேசிட்டு அப்படியே உங்ககிட்ட வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு வரேண்ணே. அக்கா, போயிட்டு வரேன். என்ன தம்பி, நீங்கள் உடனே கிளம்பிட்டியே? அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போகலாமா? மத்தியானம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ அண்ணே, பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன நிக்கலி பார்த்துக்கிட்டு இருக்க, சொல்லு. இதுல சொல்றதுக்கு என்ன மாமா இருக்கு? தம்பி இன்னைக்கு முறையா வீட்டுக்கு வந்திருக்கு. மத்தியானத்துக்கு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்க இருங்க தம்பி, அதெல்லாம் போக கூடாது, நாங்க விட மாட்டோம் சொல்லிவிட்டேன். ஐயோ அக்கா, உங்க அன்பு புரியுது. நான் தான் ஏற்கனவே உங்க கையால நிறைய சாப்பிட்ருக்கேனே. அன்னைக்கு வச்ச வெரைட்டி சாப்பாடு இன்னும் என் நாக்கில் நிக்குது. பரவாயில்லக்கா, இருக்கட்டும், இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் முடியவே முடியாது தம்பி. என் உசுரை மறு உசுரா திருப்பி கொடுத்த மனசே நீங்க வீட்டுக்கு வந்துட்டு பேசாம சாப்பிடாம போனா எப்படி? இன்னைக்கு மத்தியான சாப்பாடு நம்ம வீட்டில் தான். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். பிள்ளைகளுக்கு காலையிலேயே இன்னைக்குன்னு பார்த்து மீன் தாப்பு வாங்கினேன். நல்ல கம்மாமனு மீன் குழம்பு வச்சிருக்கேன். அக்கா, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. அட இருங்க தம்பி, உட்காருங்க. அது வந்து உட்காருங்க தம்பி, உட்காருங்க. அன்னைக்குல என்ன மசம் நின்றுகிட்டே இருக்க? தம்பி எப்படிதான் சொல்லுவாரு. நீ போய் சாப்பாடு எடுத்து வை, நான் போய் கொள்ளையில இலைய எடுத்துட்டு வரேன். சரிங்க மாமா. தம்பி, நீங்க செத்த விட உட்காருங்க. நான் 2 நிமிஷத்துல கொல்லை பக்கம் போய் வாழை மரத்துல இலைய எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காந்து எல்லாரும் இன்னைக்கு குடும்பமா சாப்பிடுவோம். சரிங்கண்ணே. ஓகே, இருந்து சாப்பிட்டுட்டே போறேன். நல்லதுப்பா. இந்த 2 நிமிஷம் ஓடியாந்துறேன். பகமா சௌமியா, சௌமியா, ஜெயில சாப்பாடெல்லாம் வக்கனையா இருந்துச்சா? வசதிகள்லாம் சௌகரியமா இருந்துச்சான்னு விசாரிக்க வந்தீங்களா? சரி விடு, அதையே எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் முடிஞ்ச கதை. போய் 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வீட்டுக்குள்ள வரும்போதே தலை மொழிகிட்டு தான் வர்றோம். என்னப்பா இப்படி பேசுற?
வேற எப்படி பேச சொல்றீங்க? பெத்த புள்ளைய பேர புள்ளைய வச்சு ஜெயிலுக்கு அனுப்பி அந்த சந்தோஷத்துல குளிர் காயிற நீங்க எல்லாம் ஒரு தாயா? சி, கிணச்சாலே அருவருப்பா இருக்கு. அப்பா, எப்ப சாமி நல்லவனே, பெத்தவங்கன்னு கூட பார்க்காம ஜெயிலுக்குள்ள தூக்கி வச்சு களி திங்க வச்சவனே, நான் ஒன்னும் உன் சொந்தக்காரவங்க கிட்ட பேசலப்பா, என்னைய பெத்தவங்க கிட்ட தான் பேசுறேன். அவங்க கிட்ட 4 வார்த்தை பேசுறதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையா? சாமி எப்படி சொல்ற? உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. உரிமையா? அந்த உரிமையில தான் என் பிள்ளைகிட்ட ஏவி விட்டு என்ன ஜெயில தூக்கி வச்சுட்டு நீங்க எல்லாம் குடும்பத்தோட ஊர் சுத்திட்டு வந்தீங்களா? தாத்தா பாட்டிங்கிறவங்க காக்கா கழுக காட்டி பேரப்பிள்ளைக்கு சோறு ஊட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதையும் இதையும் சொல்லி பெத்தவங்களையே தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு வழி வகுப்பாங்கன்னு இந்த குடும்பத்துல தானே பாக்குறேன். போதும், நிறுத்துங்க 2 பேரும். போய்த்து நீ எதுவும் பேசக்கூடாது, அப்பதான் பாத்துக்கிறேன். சும்மா இருங்க அப்பத்தா. நான் தான் நைட்டே படிச்சு சொன்னேன்ல, இவங்களுக்கும் நமக்கும் இனிமே எதுவுமே கிடையாது. அவங்க வேற, நான் வேறன்னு. சும்மா ஜெயில தூக்கி வச்சேன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. பெத்தவங்களை ஜெயில தூக்கி வைக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? அதே பெத்தவங்களை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு துரத்துனீங்களே, அது அப்ப நல்ல விஷயமா? நீங்க பண்ணது தப்பு இல்லைன்னா நான் பண்ணதும் தப்பு இல்லதான். ஆளை முழுக்க பெத்தவங்க வளர்த்து ஆளாக்கி பிள்ளைங்களை நல்ல நிலைமைக்கு உருவாக்கிட்டாலும் அதுக்கப்புறம் பிள்ளைங்க உட்கார வச்சு பெத்தவங்களை கவனிச்சு பார்த்துக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கி எழுதி வாங்கிக்கிட்டு தாத்தா பாட்டி 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் பண்ணீங்க. அவங்களுக்கு 10 பைசா கூட கொடுக்காம அவங்கள ஏமாத்தி அவங்கள மொட்டை அடிச்சிங்க. அதானே பண்ணீங்க? பெண்களுக்கு எல்லாத்துலயும் சம உரிமை கொடுக்கணும்னு எப்பவோ வந்த திட்டம் தான். ஆனா இப்போ வரைக்கும் அத்தைக்கு நீங்க சம உரிமை கொடுக்க வேண்டாம், மரியாதைனாலும் கொடுக்கலாம்ல. இது வரைக்கும் இந்த வீட்டுல பிறந்தவங்கன்னா உங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? எல்லாத்தையும் அவங்க பொறுத்துட்டு தானே போயிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தா கூட நீங்க வடிச்சு கொட்டி ஆக்கி போட வேண்டாம், வந்தவங்கள வானாது கேட்கலாம்ல. அதுக்கு கூட தானே தகுதி இல்லாம வச்சிருந்தீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கூட எங்க அண்ணன் நல்லா இருந்தா போதும், எங்க அண்ணன் பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு சந்தோஷமா போனாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? அப்பேற்பட்ட பிள்ளை பெத்தவங்கள எவ்வளவு கேவலமா பேசுறீங்க? பாத்தீங்களா, நம்ம ஊர்ல இல்லாத நேரத்துல மக வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஆத்தாளு மகளும் எப்படி ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாத்தீங்களா? போதும், நிறுத்துங்க. போயிட்டு நான் தான் சொன்னேனே அப்பத்தா, இவங்கெல்லாம் எப்பவும் திருந்தவும் மாட்டாங்க, திருந்துறதுக்கு சான்ஸும் கிடையாது. நீங்க சுயமரியாதையோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு தள்ளியே இருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, தாத்தாவுக்கும் நல்லது. இங்க பாருங்க, 2 பேருமே நான் போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு தான் வெளியில வந்திருக்கீங்க. இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் பாத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. அம்மாச்சி தான் பிசினஸ் அது இதுன்னு சொல்லி என் மண்டையை கழுவி சரி ஓகேங்கிற நிலைமைக்கு என்னை கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போவும் உங்க பிசினஸ் பாதிச்சிருங்கிறதுக்காகலாம் நான் பண்ணல, வயசானவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாமேங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா கோர்ட்ல பாத்துக்கலான்னு விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆமாப்பா, எங்களை கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு தான் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கோம். இல்ல, பெத்தது மட்டும்தான் நீங்க. நல்லது கெட்டதுன்னா என்னன்னு எடுத்து சொல்லி ஒவ்வொன்னையும் பார்த்து வளர்த்து என்ன ஆளாக்குனது அப்பத்தாவும் தாத்தாவும் தானே. அவங்களுக்கும் நான் கொஞ்சமாவது நன்றி விசுவாசமா இருக்க வேண்டாம்? இன்னைக்கு அவங்கள வயசானவங்கன்னு வெளியில துரத்தி இப்படி வேடிக்கை பார்க்குற நீங்க, நாளைக்கு உங்களுக்கு வயசாகுங்கிறத ஏன் மறந்துடுறீங்க? நம்ம கூட இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணாலே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான் உங்கள் புள்ள. இப்போ நம்ம கூட இல்லாமல் யாரோ இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் நமக்காக திரும்ப இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுங்க. இவன் நினைக்கிறது மாதிரி நம்மளும் ஒதுங்கி இருந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம பொழப்ப நம்ம பார்க்க முடியும். கரெக்ட், அதை தான் நானும் சொல்கிறேன். உங்க வேலை என்னவோ அதை நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா இனிமே இந்த குடும்பத்துல பிரச்சனைக்கு வேலையே இல்லை. அதான கண்டிஷன்ஸ்லயே இருக்கு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லி தானே வெளியில வந்திருக்கீங்க. உங்க ரூம் உங்க வீடு எல்லாமே இனிமே மாடியில தான். அப்பத்தாவோ தாத்தாவோ நானோ கூட மேல வர்றதோ உங்களை பாக்குறதோ உங்ககிட்ட அனாவசியமான எந்த பிரச்சனைகளும் வச்சுக்கிறதோ இனிமே பண்ண மாட்டோம். நீங்க தனியா உங்க லைஃபை நீங்க சந்தோஷமா வாழலாம். கிச்சனுக்கு மட்டும் வந்து அப்பத்தா இல்லாத நேரத்துல சமைச்சுக்கோங்க. அப்பத்தாவோட எந்த பொருளையும் நீங்க அனுபவிக்க கூடாது. அதே நேரத்துல அவங்க கிச்சன்ல இருக்கும்போது நீங்க வந்து சண்டையும் போடக்கூடாது. அவங்க சமைச்சு முடிச்சுட்டு போன பிறகு நீங்க வந்து சமைச்சுக்கோங்க. கிச்சனை இனி 2ஆ ஏற்பாடு பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையும் நான் பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருக்கலாம் அப்பத்தா, கொஞ்ச நாள் இப்படி இருப்போம். அவங்களுக்கும் உங்களோட அருமைனா என்னன்னு தெரியணும்ல. அதுக்காகவாது இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். நீங்க வாங்க உள்ள. வேணாம் சாமி, 1000 இருந்தாலும் அப்பா அம்மாடா. அடேங்க அப்பா, என்ன நடிப்பு! பார்த்தா உங்க பிள்ளைக்காக என்னதான் நீங்க உண்மையா உருகி அழுதாலும் அவங்க நீங்க பண்றதெல்லாம் நடிப்புன்னு தான் சொல்ல போறாங்க. பரவாயில்ல, நம்ம நடிக்கிறவங்களாவே இருந்துட்டு போயிருவோம். வாங்க.